தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய கஸ்டம் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ இந்த 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான எக்கச்சக்கமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு ஜாப். ஏன்னா கஸ்டம்ஸ், இன்கம் டேக்ஸ், ரயில்வே அப்படின்ற போது இது ஒரு தரமான ஒரு ஜாப். சரியா? ஸோ அதற்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 45 விதமான துறைகளில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ 45 விதமான துறைகள் அப்படின்னா 45 ஜாப் கிடையாது, 45 விதமான துறைகள், போஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டில் துறைகள். சரியா? ஸோ அப்போது எக்கச்சக்கமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். கரெக்டா? ஸோ டோட்டல் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 12,256 வேகன்சி அவைலபிள் இருக்குது. ஸோ 12,000க்கும் அதிகமான வேகன்சி இருக்கும்போது இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுற பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக அந்த ஜாப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜாப்பில் நீங்கள் ப்ராப்பராக எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி, எப்படி லாகின் பண்ணி, எப்படி அப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட் உங்களுக்கான லாகின் பண்ணுற பேஜ் எங்கே இருக்கும், நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கே இருக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப்பில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்காக சொல்ல திரும்ப ஜாப்பை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி, ஓகேவா? ஸோ இந்த எனி டிகிரி இருக்குல்ல, ஸோ எனி டிகிரி ஸ்ட்ரீம், எனி ஸ்ட்ரீம்னா ஒன்றும் கிடையாது. இந்த எனி டிகிரி தான் பார்த்தீங்கன்னா எனி ஸ்ட்ரீம் சொல்லி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதாவது அப்ராக்சிமேட்லியாக 55,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவது வந்து அறிவிச்சிருக்காங்க. இது 2026க்கான சூப்பரான வேலைவாய்ப்பு. ஸோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா விஷயங்களும் வீடியோக்குள்ள தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப்பை பற்றி ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயிலாக எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் விஷயங்கள் நான் வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்கோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு, நெக்ஸ்ட்டு உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், 2 லிங்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பே லெவலில் தான் பார்த்தீங்கன்னா சில கேட்டகரி ரிலேஸில் பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ சொல்லப்போனால் பே லெவல் 4 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 விதமான ஜாப் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பே லெவல் 5ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பே லெவல் 6ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பே லெவல் 7ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 8ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 விதமான வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஓப்பனிங்காக வந்து சொல்லியிருப்போம் 12,256 வேகன்சி வந்து இருக்குது. ஸோ இந்த வேகன்சி எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா உங்களோட பே லெவல், நீங்கள் எந்த லெவலில் வரீங்க, இப்போ 8ல் வரீங்களா, 7ல் வரீங்களா, 6ல் வரீங்களா, ஸோ அந்த மாதிரி கேட்டகரி வைஸில் பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. அதை பிரித்து தான் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்ற போது நீங்கள் எந்த வேலைவாய்ப்புக்குள்ளே வரீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை வச்சு இந்த ஜாப்க்கு உங்களை வந்து அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன ப்ரோ என்ன மொக்கையாக இருக்குமா இருக்குமோ அப்படிலாம் ஒன்றுமே வந்து கிடையாது. உங்களுக்கு ரீசெண்டாக சொல்லப்போனால் முக்கியமான ஜாப்பை ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரியா? அசிஸ்டன்ட்ல பார்த்தீங்கன்னா இருக்குது, அசிஸ்டன்ட்ல பார்த்தீங்கன்னா இருக்குது, இன்கம் டேக்ஸில் இருக்குது, இன்ஸ்பெக்டரில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸைஸில் வந்து இருக்குது, அசிஸ்டன்ட்லேயே பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7 விதமான வேலைவாய்ப்புகள் இங்கே வந்து இருக்குது. சரியா? அதே மாதிரி கீழே போனால் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்குது, சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்குது, இன்ஸ்பெக்டர் போஸ்ட் தனியாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, ரிசர்ச் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீழே போனீங்க அப்படின்னா செக்ஷன் ஹெட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்ன மாதிரி ஜாப்னு நினைக்கிறீங்க? எல்லாமே ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணும்போது முக்கியமாக நம்ம ட்ரை பண்ணக்கூடிய ஜாப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஜாப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இல்லை ஃபுல்லாகவே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சார் இருக்குன்னு சொல்லி சார் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. 18லேருந்து 27 வயதுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில ஜாபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே ஏஜை வந்து அதிகப்படுத்திருக்காங்க. 18லேருந்து 30ம் 18லேருந்து 32ம் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சில ஜாப்புக்கு இனிமேல் வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் நினைப்பீங்க ப்ரோ 30 வயதுக்கு அதிகமாக இருக்குன்னு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லி யோசிப்பீங்க. அப்போலாம் கிடையாது. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா தாராளமாக அதை வச்சு கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நார்மலாக கேட்டகரி வைஸில் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சரியா?
ஸோ எஸ்சி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. நம்ம 33 வயதுன்னு சொல்லியிருக்கீங்களா, எக்ஸ்ட்ரா 5 அப்படின்னா 40க்கு மேலே உங்களுக்கு வந்து இருக்கும். சரியா? ஸோ ஓபிசி கொடுத்துருக்காங்க. ஓபிசியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடிலேயே ஓபிசி இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 13 வருடம் கொடுத்துருக்காங்க. சரியா? பிடபிள்யூபிடிலேயே எஸ்சி கேட்டகரினா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 15 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கம்பேர் பண்ணாலே தெரியும், கிட்டத்தட்ட 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய முதற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். டோட்டலாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 விதமான வேலைவாய்ப்பு கொடுக்கும்போது நம்ம இதில் எந்த ஜாப்புக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணும் ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அதற்கு நம்ம நோட்டிஃபிகேஷனோட டாப் போனோம் அப்படின்னா இது என்ன மாதிரி ஜாப் அப்படின்றத உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சோம். ஸோ இல்லை பாருங்கள், கம்பைன்டு கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எங்கே இருக்குது இந்த பாருங்க, கம்பைன்டு கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாமினேஷன் 2026 இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வரும்போது ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி நம்ம ரிஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணலாம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண முடியும். டோட்டலாக 4 விதமான ஸ்டேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் உங்கள் பாஸ்வேர்ட் கிரியேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட அடிஷனல் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஃபைனலாக வந்து டிக்ளரேஷன் வந்து இருக்கும். இதை பண்ணாலே போதும், ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். அதில் கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்காம இருக்கும், அதே டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ் அப் வந்து வரும். அந்த வாய்ஸ் அப் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் ஓடிபியை சென்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களோட நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே நேம் கீழே கொடுத்துட்டு உங்கள் எதாவது நேம் சேஞ்சஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ண நேம் என்ன அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா நோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத கொடுத்துட்டு அதே ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்றத கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணி டேட் ஆஃப் பர்த், டேட்டு மந்த் இயருக்கு மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த், அதே டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு உங்களோட ஃபாதர் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துட்டு உங்கள் மதர் நேம், நெக்ஸ்ட் உங்கள் மதர் நேமை கொடுத்துட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத சூஸ் பண்ணி எந்த இது அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் 10th படித்த மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பி இல்லை உங்கள்கிட்ட ஒரிஜினல் இருந்தாலும் சரி, அதில் ரோல் நம்பர் இருக்கும் இல்லையா? ஸோ ரோல் நம்பரை ப்ராப்பர் அந்த பாக்ஸில் போட்டு சேம் ரோல் நம்பர் இங்கே போட்டு எந்த ஒரு நீங்கள் படித்து முடிக்க அப்படின்னா வருடத்தை போட்டு அந்த வருடத்தை இங்கேயே நீங்கள் போட்டுட்டு நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்வேர்ட் கிரியேஷன் வந்துடும். பாஸ்வேர்ட் கிரியேஷனில் நீங்கள் பாஸ்வேர்ட்லாம் கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் உங்கள் அடிஷனல் டீட்டெயில்ஸில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டிக்ளரேஷனில் உங்கள் காமனான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து முடிச்சுட்டு லாகின்குள்ளே வந்துட்டு இந்த இடத்துல உங்களோட லாகின்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் கொடுத்த யூசர் நேம், பாஸ்வேர்டு இதில் கொடுத்த கேப்சாவை ப்ராப்பராக இங்கே போட்டுட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணாலே போதும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு உங்களால் ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ப்ராப்பராக ஷேர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இதை பற்றி எதுவும் புரியல, தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன விஷயம் உங்களுக்கு புரியல, என்ன தெரியல அப்படின்றத ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கான கடைசி தேதி 22/6/2026 வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ எல்லா விஷயங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள், ப்ராப்பராக கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ ஒன் டைம் நீங்கள் 1க்கு 2 டைம் நீங்கள் படித்து பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள்.